இது ஒரு கேர்ள்ஸ் ஹை ஸ்கூல். இப்ப லஞ்ச் டைம்ங்கிறதுனால எல்லா பொண்ணுங்களும் தங்களோட ஃப்ரெண்ட்ஸ் கூட ஜாலியா சிரிச்சு விளையாடிக்கிட்டே சாப்பிட்டுக்கிட்டு இருக்குங்க. இவ்வளவு நேரம் நார்மலா சந்தோஷமா இருந்த பொண்ணுங்கலாம் லஞ்ச ஃபுல்லா சாப்பிட்டு முடிச்சதும் உட்கார்ந்த இடத்தை விட்டு அசைய கூட முடியாம பயத்திலையும் பதட்டத்திலையும் என்ன பண்றதுன்னே தெரியாம திருன்னு முழிச்சுக்கிட்டு இருக்குங்க. இதனால இங்க என்ன நடக்குதுன்னு யாருக்கும் ஒண்ணுமே புரியல. இப்ப திடீர்னு இந்த ஆளு பாட்டு ஸ்கூலுக்குள்ள வந்து நீங்க 10 பேர் எந்திரிங்க, இதுக்கப்புறம் நான் உங்களை என்ன பண்ண சொன்னாலும் அதை அப்படியே செய்யணும், ஏன்னா இனிமே உங்களோட மொத்த கண்ட்ரோல் என்கிட்ட தான் இருக்குன்னு சொல்றான். இந்த ஆளு ஒரு பயங்கரமான மந்திரவாதி. தன்னோட பவரை யூஸ் பண்ணி வசியம் பண்ற சூனிய மருந்தை உருவாக்கி அதை இந்த கேண்டீன்ல இருக்க எல்லா சாப்பாட்டுலயும் கலந்து வச்சிருக்கான். அதனாலதான் அந்த சாப்பாட்டை சாப்பிட்ட பொண்ணுங்க எல்லாம் இந்த ஆளோட கண்ட்ரோல்ல இருக்குங்க. இப்ப கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த ஆள் கூட்டு போன 10 பேர்ல ஒரு பொண்ணு ஸ்கூலோட மொட்டை மாடியில இருந்து கீழே குதிச்சு செத்துறா. மிச்சம் இருக்க 9 பேர் எப்ப வேணா கீழே குதிக்கலாங்கிற மாதிரி நின்னுகிட்டு இருக்குங்க. இதனால இந்த ஸ்கூலோட பிரின்சிபல், வாட்ச்மேன், டீச்சர்ஸ்னு எல்லாரும் மேல வந்து தயவு செஞ்சு கீழே மட்டும் குதிச்சிடாதீங்கம்மா, உங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு எங்க கிட்ட சொன்னாதானே எங்களால அதை சரி பண்ண முடியும்னு சொல்றாங்க. ஐயோ மேடம், எங்களுக்குலாம் எந்த பிரச்சனையுமே இல்ல, யார் என்னன்னு தெரியாத ஒரு ஆள் எங்களோட உடம்ப கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்காரு, அந்த ஆளு எங்களை 3 மணி ஆனதும் மொத்தமா கீழே குதிச்சு சாக வேற சொல்லியிருக்கான். அது மட்டும் இல்லாம உங்கள யாராச்சும் எங்க கிட்ட வந்தாலும் உடனே நாங்க கீழே குதிச்சிருவோம், எங்க யாருக்கும் சாகுற விருப்பமே இல்ல, தயவு செஞ்சு எப்படியாவது எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்கன்னு கெஞ்ச ஆரம்பிச்சிருந்துங்க. ஆனா இந்த வாட்ச்மேன் யோசிக்காம ஒரு பொண்ணோட காலை பிடிக்க இத பார்த்த உடனே அவளுக்கு பக்கத்துல இந்த பொண்ணு கீழே குச்சிடுறா. இதனால பொண்ணுங்களை காப்பாத்தலாம்னு வந்த இவங்க ஒண்ணுமே பண்ணவும் முடியாம இங்க என்னதான் நடக்குதுன்னு புரிஞ்சுக்க முடியாம மிரண்டு போயிடுறாங்க. இப்ப எல்லா பொண்ணுங்களோட வாட்ச்லயே அலாரம் அடிக்குது. என்னடான்னு பார்த்தா மணி 3 ஆயிருச்சு.